40 வருஷமாக கூத்தாண்டவருக்கு திருவிழாவுக்கு வரோம். தாலி கட்டி தாலியே இருக்கிறது, அந்த தேர் எல்லாமே அது வழக்கமானது தான். எல்லா சேனல்லையும் தெரியும். சுருக்கமாக சுருக்கமாக என்ன சொல்கிறோன்னா, இது பண்ண 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 மென்மேலே நல்லா இருக்கணும். அன்றைக்கெல்லாம் கூவாக்கத்தில் கூத்தாண்டவர் கோயிலில் சோள ரொட்டி, இந்த சோள தோசையும் சோள பணியாரம், கம்பு தோசை, கம்பு பணியாரம் இது தான் கிடைக்கும். ஆச்சா, சாப்பிட்டா வயிற்றால போகும், சில பேருக்கு சேரும், சில பேர் சேரும். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லை. இப்போ எங்களை மாதிரி திருநங்கைங்க எத்தனையோ குரூப் போடுறாங்க, எல்லாமே அன்னதானம் போடுறாங்க, விடிய போடுறாங்க, விடிஞ்சு போடுறாங்க, 2 நாளைக்கு நல்லா சூப்பராக போடுறாங்க. பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்னதானம் போடுறாங்க, கோயிலுக்கிட்ட போடுறாங்க. இப்படி அதில் வந்து நாங்களும் ஒரு அங்கம். குமாரபாளையத்துலேருந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துலேருந்து வந்து நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தாலி கட்டியாச்சு நேற்று காலையில். இன்றைக்கி மங்களே தாரணம் பண்ணிட்டோம். பிள்ளைகளை விதவை கோலமாக இருக்கிறாங்க. இப்போ மதுவுடு நாங்கள் வந்து எப்போவுமே நித்திய சுமங்கலி, மகாபாரட்லேயும் உண்டு நித்திய சுமங்கலி. அதனால் வந்து மறுபடியும் அவருக்கு உண்டான ஒரு நம்ம சாதாரணமாக இறண்ட கருப்பு படைப்போம் இல்லையா, கோழி எடுத்து இப்போ மறுபறாம்பாங்க, இல்லை கிடா வெட்டுவாங்க அந்த காரியமான வீட்டில், அந்த மாதிரி தான் இப்போ அதை பண்ணி இப்போ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், செஞ்சாச்சு. அந்த பூசியம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் நான் பெரியவங்க அப்படிங்கிற முறையில் நான் மருதாளி கொடுத்தாச்சு. எல்லாமே வந்து அந்த குங்குமம் வச்சுட்டாங்க. இனி கலர் புடவை கட்டிக்கலாம். எப்படி இது 3 நாளில் செய்வாங்க, 7 நாளில் செய்வாங்க, 5 நாளில் செய்வாங்க. நாங்கள் எங்களுக்கு இப்போ டைம் போதாத காரணத்தால் நாங்கள் எப்போவுமே இங்கேயே எல்லாம் செஞ்சுருவோம். செஞ்சு முடிச்சிட்டோம். எல்லோரும் நல்லா இருப்பாங்க. பொதுமக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.